ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு டேஸ்ட்டான வெள்ளை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை ரவை, அப்புறம் முந்திரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு குழந்தைங்க பிரியமாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை பெரியவங்க சாப்பிடுவாங்கன்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுருக்கிறேன், இஞ்சி கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். நான் 2 பேர் சாப்பிட்றதுக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிறேன். நீங்கள் நைட் நேரம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா நச்சு போட்டுட்டிங்கன்னா அதில் வாயில் கடிபடாது, நல்லாயிருக்கும், நல்லா ஒரு மணமாக இருக்கும் அது. வாங்க இப்போ உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அப்புறம் இதில் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி. அந்த தண்ணியை இந்த அடுப்பில் நம்ம வச்சுக்கலாம், கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அது அங்கே சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ரவையை வறுக்கலாம். நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுக்கிறேன். ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா, நல்ல மணமாகவும் கொஞ்சம் பசப்பசப்பாக இல்லாமல் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த வறுக்கும்போது எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம். எண்ணெய் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஊற்ற வேண்டாம். நான் எப்போவும் எண்ணெய் ஊற்ற மாட்டேன், நான் நார்மலாக மட்டும் வறுத்துக்குவேன். உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுதுன்னு நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க, சமைக்கிறோம் அப்படின்னா எண்ணெய் அதிகமாக போட வேண்டாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றுவோம், அந்த நல்ல ஒரு மணம் வருங்கிறதுக்காக. ஏன்னா குழந்தைங்க அந்த நெய் ஊற்றினா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நான் இப்போ எண்ணெய் ஊற்றலை, வெறும் ரவையை மட்டும்தான் வறுக்கிறேன். இப்போ இப்படி கை வச்சு பார்த்திங்கன்னா நல்ல சூடு இருக்கும், அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரவை எடுத்து தட்டில் கொட்டிடலாம். இப்போ அடுத்து நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். தண்ணி இப்போ பாருங்கள் காஞ்சிட்டு தான் இருக்குது. நம்ம தாளிக்கிற வரைக்கும் அது காஞ்சிட்டு இருக்கட்டும். அது கொதிக்கும் போது இது தாளிசமும் ரெடி ஆயிரும். அப்புறம் தண்ணியை டக்குன்னு ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம ரவையை கையோடு போட்டுடலாம். லேட் பண்ண வேண்டாம், உடனே செஞ்சிடலாம். கடுகு போடுறேன், கடலைப்பருப்பு போடுறேன், இந்த முந்திரி போடுறேன், இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா முருகலாயிடுச்சு. இந்த முருகலாக ஏன் உப்புமாவுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இது நல்ல ஒரு மணமும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, வெள்ளை ரவைக்கு மட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு நல்லா சுள்ளுன்னு இருக்கணும், அப்போ உப்புமா சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். கம்மியாக இருந்துச்சுன்னா உப்புமாவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா உப்பு போட்டோம்னா தான் தண்ணி டேஸ்ட்டு பார்க்கும்போது நல்ல உப்பு இருந்துச்சுன்னா உப்புமாவுக்கு சரியான அளவு உப்பு இருக்கும். அதே நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உடனே கொதிச்சிருச்சு தண்ணி. நம்ம இப்போ வெள்ளை ரவையை போட்டுடலாம். வெள்ளை ரவையை போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு விட்ருங்க. வச்சுட்டு இப்படி கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுருங்க.
ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் நெய் போட்டுக்கலாம். நீங்கள் பிரியமாக சாப்பிட்றதா இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவே போட்டுக்கலாம். இல்லை பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டாச்சு. சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உப்புமா ரெடி ஆயிரும். பாருங்கள், நான் 2 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன். உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஏன் நெய் போடுறேன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு மணமாக இருக்கும். நம்மளுக்குமே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிண்டலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி சிம்மிலே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடியெல்லாம் பிடிக்கல, நல்லா இருக்குது. ஏன்னா சரியான அளவு தண்ணி ஊற்றிருக்கிறோம். கரெக்டாக சிம்மில் வச்சதுனால சரியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உப்பா ரெடி பண்ணிட்டோம். கோயம்புத்தூர் முந்திரி உப்புமா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.